கேள்வி இருக்கு. ஜோரா 3 கேள்வி இருக்குயா. சொல்லியா? முதல் கேள்வி என்னன்னாக்கையா, ஆத்ம தத்துவங்கள் இருக்கு 24 ஆத்ம தத்துவங்கள். ஆத்ம தத்துவங்கள் அதாவது 5 பஞ்சபூதங்கள், ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள், அந்த மந்திரங்கள், அந்த கரங்கள், 24 தத்துவங்கள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குதா? எல்லாம் உடம்புக்கு தான். இப்போ வெளியே பார்க்குறோம், வெளியே என்ன சொல்கிறோம்? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை 2 வகையாக சொல்லும்போது, ஒருத்தனுக்கு காது இல்லை, காது மேலே இருக்கிற இந்த காது இல்லை, சத்தம் கேட்குது, ஆனால் காது கேட்குது. காது கேட்குது. ஒருத்தனுக்கு பார்த்தா காது இருக்குது, ஆனால் காது கேட்கல. இது என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரம் அடையாளங்கள், உள்ள இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரங்கள். அந்த கண்ணுக்குள்ள ஒரு ஞானேந்திரம், காதுக்குள்ள ஒரு ஞானேந்திரம், மூக்குக்குள்ள ஒரு, இதெல்லாம் இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, ஜீரணம் பண்ண முடியாது, தும்பல் வராது. அப்போ தோற்றத்துல மேல இருக்கிற, இப்போ இது உடம்பு இருக்குது நமக்கு, இது எத்தனை உடம்பா இருக்குது? 3 உடம்பு இருக்குது இல்லையா? அப்போ மேல இருக்கிற உடம்புக்கு என்ன வேலை அப்படின்னா, இதுல மண்ணால செய்த உடல், உணவால செய்த உடல் இல்லையா? இப்ப இந்த உடல் ஒண்ணுதான் நமக்கு அடையாளம் தெரியுது. எங்கன்னா ஊழ்ந்தோம், நல்லா தேய்ச்சின்னு போயிடுச்சு, என்ன தெரியுது? இது எரியுதா? இது எரிச்சலுக்குதா? ஆனா அது எரிச்சலுக்குது. காரணம் என்ன? இது ஸ்தூல உடம்பு, அது சூட்சும உடம்பு, நெருப்பு உடம்பு. அது நெருப்பு உடம்பு எரியுது, நீர் உடம்பு எரியல இல்லையா? சரி, நீர் உடம்பு எரியல, நெருப்பு உடம்பு, காரண உடம்பு இருக்குது. காரண உடம்பு தான் காத்து. இந்த காத்து என்ன பண்ணுது? ஸ்தூல உடம்புலையும் பூருது, சூட்சம உடம்புலையும் பூருது, நமக்குள்ளும் பூந்து ஏக்கம் நடத்துது. இப்படி நடத்தும் போது தான் நம்ம சீரான முறையில போறோம். ஏன் சாமி இவ்வளவு கதை சாமி? சும்மா காது மூக்கு மேல மட்டும் பார்க்க கூடாது, உள்ளவும் பார்க்கணும். அந்த இது பார்த்தியா நாட்டாம, அதில் சொல்லுவான், ஏண்டா 2 ஸ்பீக்கரும் போயிடுச்சு, ஒரு மைக்கும் போயிடுச்சாடானும், அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதான் இன்னொரு கேள்வியா, அதான் நம்ம உபதேசம் கொடுக்குறோம், காது கேட்காதவங்களுக்கு உபதேசம்லாம் எல்லாம் பேசக்கூடாது. உபதேசம்லாம் மைக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த பேச்சு ஊமையங்களுக்கு, காது கேட்காதவங்க நம்ம பாடம் கொடுக்க முடியுமா? உபதேசம் கொடுக்கும்போது சீடர்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரியணும். கிளாஸ் எடுத்துட்டு உபதேசம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு போகிற பாதை ஈஸியாக இருக்கும். அந்த கிளாஸ் எடுக்காத சும்மானா கூப்பிட்டு உபதேசம் கொடுத்துட்டு நீ போய் பாடம் பண்ணணும்னா குழப்பம் வந்துடும், சந்தேகம் வரும். அதுவும் முதல் பாடத்தில் கூட சந்தேகம் வரும், 2வது பாடம் கட்டாயம் சந்தேகம் வரும். ஐயா இந்த 4வது பாடமும் 5வது பாடம் நம்ம இருக்கு. 4வது பாடமும் 5வது பாடமும் ஜோதி பாடமும் நாதம் பாடமும் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ வெளியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில், சில கோயிலில் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதில் ஜோதியமாக ஆர்த்தி எடுக்கிறாங்க, நாதம் சத்தமும் மணியும் சத்தம் கேட்குது. ஆனால் அது வெளியே பார்க்கறது சத்தம். ஆனால் ஐயா கொடுக்குற இந்த பாடம் இந்த ஜோதி பாடமும் நாதம் பாடமும் தன்னே உணர்றது உள்ளே. ஆனா ரொம்ப பேர் வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தவிர உள்ள யாரும் போனதில்லை. இது கற்பனைக்கே இங்க இடம் கிடையாது இந்த கலையில. நீ எதை செய்யறியோ அதை நீ அனுபவிப்ப. இங்க வாயில புலி விட்டு போறதெல்லாம் கிடையாது, இந்த கற்பனை பண்றதெல்லாம் கிடையாது. அதனால தசநாதம் நாத உபதேசம் வாங்கினா
தசநாதம் கேட்கணும். ஆனால் மனித உடல்ல தசநாடி இருக்குது, தசவாயு இருக்குது. இந்த தசநாதமும் தசவாயுவும் தான் உடல்ல ஒரு சத்தத்தை உண்டாக்குது. அந்த ஒவ்வொரு சத்தமும் அது அந்த நாதத்தை உருவாக்கி 10 விதமான நாதங்களை உண்டாக்கும். இந்த பாடம் வாங்கி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சிடும். எல்லாத்த விட மௌன பாடம் வந்துட்டா அதில் அவனே அவன் மொழிகாட்சி. இதில் என்ன சொல்றாரு, இந்த உபதேசங்களை வாங்கி சீரான முறையில் நாத உபதேசம் பண்ணும்போது இந்த சாதாரணமான இடத்துலையே இந்த ஜோலை மாதிரி இருக்கும், இந்த அடர்த்தியான இடம், தோப்பு, அது மாதிரி இடத்துல போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தும், அது செவிட்டு கோழின்னுவாங்க. அது மாதிரி நம்ம காதில் கத்தும், அந்த சவுண்டு வந்துக்கினே இருக்கும். அதை சொல்கிறாரு, மணிக்கடல். இப்போ கடலாண்ட போனீங்கன்னா அலை எப்படி அடிக்குது, கடற்கரை ஓரம் நம்ம நின்னோம்னா அந்த அலை ஓடியாடுறது, உசு உசுன்னு ஓடியாடுது இல்லை. அதனால சொல்கிறாரு மணிக்கடல் ஓசை மாதிரி கேட்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாரு, யானை பிளர்ற மாதிரி, யானை கத்துது இல்லை, அது மாதிரி யானை பிளர்ற மாதிரி கேட்கணும். மூணாவது வளர்குழல், இந்த குழல் வாசிக்கிறாங்கல்ல இனிமையா, அது. நாலாவது மேகம். இதுதான், இது எல்லாத்தையும் கேட்டுடலாம். இந்த மேகம் இடிக்கும் போது தான் கேட்க முடியாது, பயம் வந்துடும். படத்தில் பயம் வந்துடும் தானா. நானே எத்தனை வாட்டி ஓடி இருக்கிறேன், கூட்டம் இருக்கிற இடத்துல, தனியாக இல்லாத கூட்டங்கிற இடத்துக்கு ஓடி போய் உட்காந்துக்கிறது கூடும். கும்பலாக உட்காந்து அங்கே போய் சந்தை இல்லாத உட்காந்துக்கிறது. ஏன்னா அது தலையெல்லாம் அதிர்ந்துடும். என்ன அது மேகம். நனி வண்டு, அதான் அந்த கும்பலில் போனால் கத்துறது. தும்பி, வலைபேரிகை, யாழ், தனித்து இந்த 10 நாதமும் கேட்கணும். ஆனால் இது கேட்க தான் தெரியுமே தெரிய காட்ட முடியாது யாருக்கிட்டும். நான் பாரு இத்தனை ஓசை கேட்குறேன் அப்படின்னு யாருக்கிட்டும் காட்ட முடியாது, அடையாளம் கிடையாது. அதே மாதிரி அதை வந்து கேட்டு கேட்டு கேட்டு, ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அழிக்கிற ஆற்றல் கிடையாது. ஆனால் நாதம் மனசு அழிச்சிடும். நாதத்துக்கு அடுத்தது மௌனம் வந்து ஞானத்துக்கிட்ட விட்டுடும். இது ஒன்னோட ஒன்று லிங்க். இது சொல்லு. அடுத்ததுயா, இந்த காலகட்டத்தில் யாரும் பண்ண முடியாது. பண்ணால் பண்ணுறவனையும் தூக்கி போய் போட்டுருவாங்க, பண்ணவங்களையும் வாரி போய் உள்ளே வச்சுருவான். ஏன்னா வெள்ளக்காரன் பீரியடில் இந்த ஆன்மீகத்தில் அவன் தலையிடலை. அதனால் அப்போ ஜீவசமாதி, இப்போ ராகவாந்தரெல்லாம் ஜீவசமாதி. இப்போ போய் ஜீவசமாதி ஆவறேன்னு சொன்னால் உள்ளாத்மா போட்டுடுவான், நீ இங்கேயே சமாதி ஆகிடுன்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம சமாதி கட்டணும். பெரும் கூட்டம் வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவங்க வீட்டில் என்ன இந்த மாதிரி சமாதி அப்படின்னா கலெக்டர்லாம் வராங்க, அவங்க வராங்க, அவங்க யார் ஒன்றா வரட்டும். நான் தற்கொலை பண்ணிக்க தயாராக இல்லை. ஜீவ சமாதின்னு போனால் அது தற்கொலை பண்ணிக்கிறது. அது காரணம் ஏன்னா நமக்கு ஊரில் பேர் இருக்கணுன்ட்டு. இறைவன் கொடுத்த உயிர் உனக்கு இருக்குது உன் உடல்ல, அது கூட போராடி போராடி அது போகிற வரைக்கும் போராடி சாவு. அப்போ சமாதி பண்ணாதான் சமாதி. எத்தனை போய் 2 ஒவ்வொரு இது இருக்கு தெரியுமா, அதுக்கு சாவத்துக்கு ரொம்ப ஈஸியான வழி, ரொம்ப ஈஸிவா, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரே ஒரு மூக்கை பஞ்சை வச்சு அடிச்சுட்டு ஒரு மூக்கில் மூச்சு விட்டுருந்தா மறுநாள் காலி. ரொம்ப கஷ்டப்படுவானா போய். ஆனால் ஆன்மீகம், நீ உண்மையான ஆன்மீகத்தில் போனீங்கன்னா எதுக்கு சமாதி ஆகணும்? நீ சமாதி என்ன பண்ணிட்டு போற, ஊர்லயே மாத்திட்டு போறியா? இந்த மௌன சாமியார்னு சொல்றவனே நான் ஏத்துக்கிறது கிடையாது. ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி வந்தா இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லணும், எதுக்கு வந்த நீ அதை சொல்லு.
அதை விட்டுட்டு நான் பேச மாட்டேன் யாருன்னு நீ பேசினா செத்தான்னா ரெண்டும் ஒன்று தானே. அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜீவ சமாதிலான்றது பெருமைக்கு போய் உட்கார்ந்துக்க கூடாது. கடவுளுடைய அழைப்பு வராம நீ மரண தருவாய்க்கு போகக்கூடாது. இப்போ இன்னைக்கு இங்க உட்காந்து இவ்வளவு பேருக்கிட்ட நான் பேசுவேன்னு நினைக்க கூட இல்லை அன்னைக்கு. ஏன் அந்த அளவுக்கு மோசமா போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாங்க. நான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட வானா அப்படியே போட்டேன். எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துண்டு குத்துணுக்கிறது அப்படின்ட்டு இதோ இன்னைக்கு உட்காந்துங்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் எனக்கு முடிவு கட்டல கடவுள். கட்டியிருந்தா அன்னைக்கே போயிருக்கோம். அவனுடைய இதை யாரால தடுக்க முடியும்? அதனால இந்த ஜீவ சமாதி அந்த சமாதி இதுக்கெல்லாம் போகக்கூடாது. உலகத்துக்கு நீ என்னத்துக்கு வந்த சொல்றா உலகத்துக்கு. இப்போ இன்னைக்கு கேட்டுக்கிற கேள்வி மீடியாவில் போச்சுன்னா தெரியும் பாருங்க அதனுடைய விளைவு. இப்போ நம்ம பேசிக்கிறது சாதாரணமாக பேசியிருக்கிறோம். ஆனால் இது வெளியே யூடியூப்ல வெளியே மீடியாவில் வெளியே போகும்போது அதனுடைய எஃபெக்ட் தெரியும் பாருங்க. ஏன்னா எவனும் பேசலை இது வரைக்கும். நம்ம பேசுறோம் ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்ற. எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான், நீங்கள் என்ன எல்லா ரகசியத்தை எடுத்து வெளியே போடுறீங்க, ரோட்டில் போட்டு உடைக்கிறீங்கன்னு. எது ரகசியம்? எந்த மகான் ரகசியம் வச்சுக்கிறான்? எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறான். ஆனால் எனக்கு தெரியல புரியலன்றதுனால நான் அதை மறைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால் எதுவுமே மறைப்பு கிடையாது. ஆனால் அதை உலகத்துக்கு சொல்லு, உலகம் எடுத்துக்கிட்டோம். உலகம் நாளைக்கு அது நான் இல்லைன்னா கூட அந்த வார்த்தை வரும் இருக்கும்ல. அப்புறம் நான் எதுவுமே சொல்ல, நான் செத்து போய் இன்னொருத்தன் வந்து எதுவுமே சொல்ல செத்து போனா அப்புறம் அது என்னத்துக்கு? அது ஆன்மீகம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழுங்காலத்தில் நம்ம என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் அந்த உலகத்துக்கு சொல்லணும். அத்தனையும் அந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய இடத்துல இப்போ நான் என்ன பேசணும்னா அதை அப்படியே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு இது நடந்துங்குது இப்போ. சரி யாராவது பேசின்னு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்கிறோன்னு சொல்லிங்கிறேன். அதனால் சமாதியை பற்றி யோசிக்கக்கூடாது. சமாதி வரும்போது வருத்தம், அது வரைக்கும் உன் தொண்டு இந்த உலகத்துக்கு செய். அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துக்கிறான் கடவுள், அந்த வேலையை நீ செய். எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துக்கிறான், அந்த வேலையை நான் செய்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுத்துக்கிறான். யாருமே இங்கே முட்டாள் இல்லை, எல்லோருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறோம். ஆனால் அது நமக்கு புரியாமல் வாழ்ந்துன்னுக்குறோம். அது புரியும் போது புரிஞ்சிடும். தியானம் பண்ணுறோம், இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறோம். ஆனால் இறைவன் சிவன் வந்து தியானத்திலே இருக்காரு. சிவன் தியானத்திலே இருக்காருன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அவர் யாரை நினைச்சு தியானம் பண்றாரு ஐயா? தெய்வம்ன்றது உலகத்திலேயே 3 தான். அதுக்கு மேலே மீதி எல்லாம் வந்து இப்போ சாய்பாபா இருந்தார், அவரை ஊரெல்லாம் கும்பிடுறாங்க. ஆனால் ஊரெல்லாம் கும்பிட்டாலும் கூட அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஞானி, அவ்வளோதான். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ராகவாந்தர் இருந்தார், அவர் ஒரு ஞானி. இப்படி பல ஞானிகள் இருந்தாங்களே தவிர கடவுள் யாரும் கிடையாது. கடவுள்னா அது இந்து மதத்தில் இருக்கிறது மட்டும்தான் கடவுள். ஏன்னா அதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை, அது செத்ததும் இல்லை. இது ரொம்ப அழகா அருணகிரி சொல்லுவார். நெஞ்சாய் காண கல்லது நிகழ்ந்தது ஒருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகதி சல்லாப வினோதனும் நிலையே
எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரப்ப பத்தி என்பார். இந்த உலகத்துல எனக்குன்னு எதுவுமே கிடையாது, உன்னை தவிர எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அது மாதிரி கடவுள் சொல்வார், பிறந்ததும் இல்லை அது இறந்ததும் இல்லை, அதுதான் கடவுள். சரிங்க. பிறந்து இறக்கிறது மகான்கள் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம். ஆனா கடவுளே செத்து போச்சுன்னா அப்புறம் யாரை கும்பிடுறது? நம்ம யோசிக்க ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ மகான்கள் இறந்து போறாங்க, மகான்கள் சமாதிக்கு போறோம், அது சகஜம். ஆனா கடவுள் இறந்து போனா எங்க போய் கும்பிடுறது, யாரை கும்பிடுறது? இப்ப மகான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு சமாதி ஒரு ஊர்ல இருக்குது. கடவுள் எங்க இருந்தாரு, எங்க சமாதி பண்றது, எங்க போய் கும்பிடுறது? இது ஒரு அறியாமை. ஆனா சிவம் எப்பவுமே தியானத்தில் இருக்கிற காரணம்னா உலகம் செழிப்பா இருக்கணும். உலகம் செழிப்பா இருக்கணும்னா அது தியானத்துல அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திக்கினே இருக்கணும் உலகத்துக்கு. அப்பதான் உலகம் செழிப்பா இருக்கும். அதனுடைய சக்தி அடங்குச்சுன்னா அந்த இடம் அழிவு உண்டாக்கும். இது மனிதனுக்கு கடவுள் 3 பொருள். ஆரம்பம் சூரியன், சந்திரன், வெள்ளி. இது 3 தான் கடவுளும் சராசரி மனிதனுக்கு அடிப்படை. முதல்ல இந்த 3 தாண்டின பிறகுதான் சிவத்துக்கிட்ட போகணும். ஆனா அப்படி போறது இல்லை. எடுத்த உடனே பெரிய கோயிலுக்கு போயிடணும், பெரிய சாமி கும்பிடணும்னு கும்பிடுறோம். அதனால சரியா புரிஞ்சுக்கிறத போயிட்டு. சொல்லுமா. நன்றிங்க ஐயா. உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏமா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறது எனக்கு கேட்கலாமா, அதனால தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்ப நாங்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கோம் ஐயா. அது நாங்க வத்தலங்குடியில இருக்கோம். ஏமா மதுரை என்னமா தூரமாமா? மொத்த பேருமே மலேசியா. இப்ப நாங்க யாரையாவது ஹெல்ப் காலையில யாருன்னா மத்தியானம் வந்துடலாம் இங்க. அதனால எந்த ஒரு விஷயமும் நமக்கு கடவுள் விஷயத்துல ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த சந்தேகத்தை மனசுல வச்சு சுமக்க கூடாது. சரிங்க. நீங்க மகான்னு நிச்சயமா எல்லாருக்குமே தெரியுது. ஆனா நீங்க ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ஏமா இது என்ன விளையாட்டு விஷயமா? இத எங்களுக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாரு சித்தர் அப்படின்னு. சரி, நீ சித்தராவே இரு. பெரிய பெரிய சித்தர்லாம் ஒரு 10,000 பாட்டு எழுதுனாங்க. நீ சின்ன சித்தர் ஒரு 5,000 பாட்டு எழுது. சித்தர்னு பேர் வச்சுக்கோ. முடியுமா? சும்மானா பேரு. இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தர் டீன், ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனு, அவரு சிங்கப்பூர்ல மருந்து செய்யறாரு. ஒருத்தர் அவர் இங்க வர வச்சு எல்லாரையும் வர வச்சு மருந்து செய்யலான்னாரு. இங்க மருந்து செய்ய கத்துக்குன்னு அவர் எதுக்கு அங்க போனோம்? கரூரார் பேரு. உனக்குன்னு உங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதை வச்சுன்னு தெரியும். அதை விட்டு போட்டு என் மகான் பேரெல்லாம் தூக்கி உன் டைல வச்சுக்கணும், என்ன பண்ண போற? சாக மாட்டியா? அதனால அந்த தமிழ் ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு அம்மா என்ன பேட்டி எடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, சாமி உங்களை மகான்னு சொல்லக்கூடாது, சித்தர்னு சொல்லக்கூடாது, ஞானின்னு சொல்லக்கூடாது. எங்க அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு இருக்குது, அதை சொல்லு. நான் சராசரி மனுஷன். சித்தர் இருந்தா நான் ஏன் இங்க ஆசிரமம் நடத்தணும்? எங்கன்னா காட்டுல இல்ல இருப்பேன். ஏமாத்தணும்னா இங்க இருக்கலாம். அந்த வேலை நமக்கு வேணாம். பண்றவன் பண்ணி பாட்டு சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேள்விப்பட்டீங்களா? அவர் 12 வாட்டி போறாரு மலேசியாவுக்கு. இப்ப சும்மா இல்லாத அந்த பொண்ணை வர வச்சுன்னு போறாரு. இது வியாபாரம் இல்லம்மா, வியாபாரமே கிடையாது. உருகி போனோம், நினைச்சு உருகணும். அது அப்படிப்பட்ட பொருளை போய் நீ சும்மா போற வர பேரெல்லாம் வச்சுக்கிட்டால என்ன வரும்? சரி, சித்தருன்னு பேர் வச்சுக்கிறேன், மகானுன்னு பேர் வச்சு என்ன வரப்போகுது? ஒண்ணுமே வராதம்மா. நானா தான் இருக்க போறேன், நீயா தான் இருக்க போற, நானும் ஜாக போறேன், நீயும் ஜாக போற. அப்புறம் எந்த பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா வாழுதுங்க? இருக்கிற பேரு குழந்தையில வச்சாங்களா அந்த பேரை தள்ளிட்டு போய காலத்தை
அப்புறம் சொல்லுமா. சின்ன கேள்விங்க ஐயா. இப்போ நம்ம உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுட்டு இப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா கோயிலும் பார்த்துட்டேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம எல்லா கோயிலையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம்னா நம்ம வினைகள்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இது முதல் முறையா உன்னுடைய நம்பிக்கை. ஆனா உன்னுடைய நேரம் தீராத. ஆமாங்க. உன் நம்பிக்கை இது. இப்ப எந்த சாமி கிட்ட போய் இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் கேட்குற, என்னையே ஒரு 4 வாட்டி 100 ரூபாய் கேட்டா என்னடா அந்த பொம்பளை தொடவே மாட்டேன்னு நான் கொடுத்துருவேன். என்ன ஒரு 100 ரூபாய் கேட்டது, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டு, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டுக்கினே போனா யார் கொடுப்பாங்க? அது நம்ம அறியாமையில நான் செஞ்சது. அறியாமையில் தான் இந்த மாதிரி செயலெல்லாம் அறியாமையில் தான். உங்களோட அந்த கடவுள்ன்றது ஒரே பொருள் தான், அதுக்கு மாற்று பொருளே கிடையாது. அது உனக்குள்ளவே இருக்குது. உன்னுடைய அத்தனை பிரார்த்தனை அது கிட்ட வை, அது சரி பண்ணும். மற்றதெல்லாம் சரி பண்ணாது. மற்றதெல்லாம் இந்த சிவன் கோயிலில் போனீங்கன்னா டொப்புக்கு டொப்புக்குன்னு சிட்டிக்கு போடுவான். சிட்டிக்கு போட்டால் அதுக்கு என்ன தெரியும்? காதாக்குது அதுக்கு. இந்த மாதிரி ஏமாளித்தானம். இது எதுக்காக அப்ப பண்ணாமன்னா சரியான பக்தி இல்லை. அதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து ஜனங்களை பக்தி பண்றதுக்கு வச்சான். அது இப்போதைக்கு சரியா வராது. அதனால எல்லாமே உன் மனசுக்குள்ளதான், நன்மையும் தீமையும் மனசுக்குள்ளதான். அந்த மனசை இறைவன் மேல செலுத்தி, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இதை தீரு அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் அவங்ககிட்ட வச்சீங்கன்னா தீராத பிரச்சனையே கிடையாது உலகத்துல. உங்களோட பேச்ச இப்ப நான் வருஷங்களுக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். அதுல நான் உணர்ந்தது என்னன்னா, நீங்க ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க ஐயா. வினைகள் தீர்க்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு தர்மம் பண்ணுங்க, இன்னொன்னு இறைவனை தேடுங்க. ஆமா, இதுக்கு நம்ம நான் இப்ப யோசிக்கிறேன், நம்ம எவ்வளவு இல்லம்மா இறைவனை தேடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், உங்களை தேடுங்க. திருவாரி உங்களை தேடுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க தம்மா இறைவன். ஆனா நான் தான் இறைவன்ற சக்தி அறியல நீங்க. அதுதாங்க ஐயா. அதனால தெரியாம இருக்குது. அதனாலதான் நான் யாருமே சொல்லாத நான் சொல்றது. தர்மம் பண்ணினா இந்த உலகத்தில் தான் நம்ம பாவம் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சு பண்ணிக்கிறோம், சிலது தெரியாம பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சோ தெரியாதோ அந்த பாவத்தை எந்த உலகத்துல பண்ணோம் அந்த உலகத்துல தர்மத்தை பண்ணி அழிச்சிடுறேன். அதே நேரத்துல நான் யாரு, எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்யறேன். அப்ப என்ன தெரியாத நான் தலையா காலா வாலா எதுவா இருக்கிறேன் நானுன்னு எனக்கு தெரியலையே. அப்ப என்ன நான் பார்க்கணும். என்ன நான் பார்க்கணும்னாக்கா நீங்க பாடங்க இன்னும் வாங்கும் போது பார்ப்பீங்க. இப்ப அந்த அம்மா 2 பாடம் வாங்கியிருக்கிறேன். அந்த அம்மாவை ஜோதி பாடத்துல அந்த அம்மா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாடங்கள் வாங்கி நல்லா செய்யும் போது அவங்க நீ பாடம் பண்ணி நின்னா எதிரோ நீயே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். முதல் பாடம் வாங்கியிருக்கேன். அதாம்மா, நீ பாடம் பண்ணினா எதிரே இன்னொருத்தர் நீயே உட்காந்துப்ப. அப்படியே உனக்கு ஆச்சரியமாயிடும், இது யாரு இந்த பொம்பளை உட்காந்து நம்ம எதிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான பாடம் இது. 2 மணி நேரம் முறையோட பண்ணுங்க. 18 பாடம். இது எந்த ஆசிரமத்திலையும் எங்க உலகத்துல கொடுக்கறது கிடையாது. அவ்வளோ பாடம். ஏன்னா நான் ஒரு 10 வயசு 20 வயசு 30 வயசுல இந்த ஆன்மீகத்தில் வரல. 5 வயசு வறுமையில் வந்தவன் நான். கடவுள் இருக்குதா இல்லையான்ற என்னுடைய கேள்வியே, கடவுள் இருக்குதா இல்லையான்ற கேள்விதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. கடவுள் இருந்தா ஏன் ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை தாழ்த்தி வச்சுக்குது? அதனால எதுவா இருந்தாலும் உங்க மனசுலயே கேளுங்க, எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். எனக்கே தெரியுதுங்க ஐயா. இந்த பாடம் பண்ண 5 மாசம் ஆயிடுச்சு. மெயின் இந்த பாடம் நான் கொடுக்கறதுக்கு அடிப்படை காரணமே மனுஷன் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியம். நன்றி. ஆத்ம வணக்கம். தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளையார் ஒரு மாதிரி, முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்க இருக்கிற இவ்வளவு 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இதோட ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இல்ல சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மனுஷன் ஏன் இத்தனை விதமா இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவனோட ஊழ்வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு அமைப்பு. மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்லை. அணில் பாத்தீங்கன்னா 100 அணில் இருந்தா கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல சாமி, ஒருத்தன் வந்து கை கால் இல்லாம பிறகுதான் ஒருத்தன் அசிங்கமா பாவம். அது இருக்கட்டும். உருவங்கள் எத்தனை, எதுக்கு இத்தனைன்னு சொன்னீங்களே, இதனுடைய வழிபாடுகள். மனிதனுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில. இப்ப உனக்கு என்ன ஆகுது, மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆவ? எதுக்காக யூஸ் ஆவ? 2 கால் வேணும், 2 கை வேணும், இல்ல 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இயங்குது. அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலன்னா நீ இரும்ப முடியாது. அது ஏங்கலன்னா நீ சாப்பிட முடியாது. அது ஏங்கலன்னா மலம் போகாது. அது ஏங்கலன்னா யூரின் போகாது. அப்போ இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இந்த இது கடவுள்னு வகுத்து இல்லையா? டிரான்ஸ்பார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடல் இல்லையா? அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே பழுதானும். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால இத்தனை தெய்வத்தை பிரிச்சு வச்சுக்கிறது. ஒண்ணு முட்டாள்தனமா இல்லை, அறிவுபூர்வமா வச்சுக்கிறான். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம் சொல்லிங்கிறோம். ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழாதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியா எடுத்துக்கிறான். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒண்ணு இருக்குது. இது எதுக்கு நிறைய ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில போய் நின்னுக்குமே, ஜீரணம் ஆகுமா? அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காத்த உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாள்னு பேரு. இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேரு. அப்போ இத்தனை பொருள் இருந்தா தானே இயங்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தா தானே இயக்கம். மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு சொல்லு சாமி. சாமி, மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. ஆனா மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒன்னும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி, தெளிவு இருந்தாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம், பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க. அட பாப்பா நான் போய் நேரம் தூங்கிட்டு வரப்பா, நிம்மதியா தூங்கிட்டு வரப்பா, ராத்திரி நிம்மதியா தூங்கணும்பா அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன, அதை யோசிச்சுதான் மரணத்தை பத்தி தெரிஞ்சு. தூங்குனது பக்கத்துல கட்டினா தெரியல, கத்தனா தெரியல, போனா தெரியல, வந்தா தெரியல, தூங்குனது வேணாம். சாவுனுடைய ஒத்திகை அது. இது முழிப்பு வருது மறுநாள், ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற. அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா, ஒரு நாள் தூங்குறது உறக்கா. அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களா வருவாங்க கனவுல, ஒவ்வொருத்தருக்கு கடவுளா வருவாங்க கனவுல. இது அவங்க நடைமுறைகள் ஏற்ற மாதிரி கனவுகள் வரும். அதுல ஒரு சுகம். அப்போ முழிப்பு நிலை, உறக்க நிலை, உறக்கத்தில் கனவு நிலை, இந்த மாதிரி 3 நிலையில மனிதன் வாழறான். ஆனா இந்த 3 நிலையை கடந்து ஞானிகள் 2 நிலை உண்டு. துரியம் துரியாதீதம் அப்படின்னு 2 நிலை உண்டு. தூங்காத தூக்கம், எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம். தூங்காத தூக்கம் என்றது இறைவனை பார்க்க பயணம், இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞான நிலை. அதனால ஞானிக்கு உண்டது, அஞ்ஞானியால முடியாது. இதுதான் அருணகிரி ரொம்ப அழகா சொல்வாரு. ஏன்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன், நிம்மதியா வரேன்னு சொல்லியே, அதனுடைய பொருள் என்னான்னு தெரியுமாடா உனக்கு? வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தர்மம். அடடே என் பொண்டாட்டிங்க, என் பிள்ளைங்க, என் சொத்துங்கன்னு வாழறியட,
நிலையானதா? அது பொண்டாட்டி நிலையானதா? உன் புருஷன் நிலையானவனா? உன் பிள்ளைங்க நிலையானதா? எதுவுமே நிலையில அது மேல நீ ஆசையை கொட்டி வாழ்ந்துன்னுக்கிறியடா. இது முட்டாள்தானன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்றார். அதனால சொல்றார், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எடு சூறாரும் முரமும் கிழிப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாது மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயை என்று தயங்குவது. ஏண்டா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற, சாவனை நான் வருத்தப்படுறேன். சாவு எதுடா அடைஞ்சது? உன் உடல் தானடா அடைஞ்சது. ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிற, ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிற, எவ்வளவு நாள் போட்டுப்ப? முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிற, கண்டல் கண்டலாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிட்டு இருப்பியாடா? ஆன்மா போட்ட சர்ட்டு நல்லா இல்லைன்னா இதை கைட்டி போட்டு வேற சட்டை போட்டுக்குதுடா. இது ஏடா உனக்கு புரியலன்றது இல்லையா? அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திக்கு. நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற, நிரந்தரமான வேலைக்காரன் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸா போகணும், ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை, அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமா தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான். முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி முழிக்கிறது தூக்கம். சாமி, உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி? இந்த உலகத்தை நம்ம கண்ணால பாக்குறோம், அப்படின்னா எது மாயை? அது சொன்னது முட்டாள்தானுமா, நீ கேட்டது முட்டாள்தானுமா? தெரியல சாமி. உலகத்தை கண்ணால பார்த்துட்டு சாமி இல்ல, நேற்று வரைக்கும் பார்த்தேன், இன்னைக்கு படுக்கையில பட்டு கிடக்குற, உயிர் போயிடுச்சு. உலகத்தை பார்த்தேன்னு சொல்லுவியா? முடியாது. ஏன் முடியல? நீ பார்த்த உலகம் மச்சான் மறைஞ்சு போச்சு. அப்போ இது மாயை. வாழ்வு, நேற்று இளமையா இருந்த, நல்லா சடுகுடுன்னு ஓடுனேன், எல்லாம் பண்ண, இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. மாயை. நிலையாண்டா நிலையற்று போச்ச. அப்போ வாழ்க்கையும் மாயை, உலகமும் மாயை, இறைவன் நிஜம், ஆன்மா நிஜம். அதனால தானே சொன்னான், ஏய் உடல் மாயிடாது, பொய்யான உடல்றான்னு சொன்னால. காயமே இது பொய்யா. காயம்னா மெய் என்னது? உண்மைன்னு அர்த்தம். இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம். ஆனா ஞானிக்கு இது பொய்ன்னு அர்த்தம். அதனால சொல்றான், காயமே இது பொய்யடா, மெய்னா உடல். இந்த மெய் பொய்யாவதுலான்றான். அப்ப அவன் சொன்னது தப்பா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியானா அவன் சொன்னதுதான் சரி. ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணு தொண்ணு. அப்ப இது மெய் இல்லை. ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவியம் மண்ணு தொண்ணுமா? அப்ப அதான்டா மெய்யன்னு. ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய், எது காட்சி இல்லையோ அதுக்கு பத்தி தெரியுது. ஞானிகள் என்ன பண்ணா, காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா, காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான். இப்ப கடவுள் நிஜம் பார்க்க முடியல. சரி, கடவுள் யாரோ எங்கன்னா பார்க்க போன போயும் போது உன் உயிருக்கு நிஜம் தானே? நிஜம் தானே இல்லையா? நிஜம் தானே? கொஞ்சம் காட்டு இப்படி எடுத்து பார்க்க முடியுமா? அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அப்போ உடல் இருக்குது, அதை காட்டுவேன். அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள், காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள், அது அழியா பொருள் நான் சொன்னேன். அதனால நன்றி சாமி. என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும், உண்மையானவளாக இருக்க வேண்டும், பெண்ணாகவே இருக்க வேண்டும். ஏன்னால் எந்த ஆணுக்கும் பத்தினி, உத்தமி, கற்புக்கரசி அப்படின்லாம் பேரே கிடையாது. எந்த ஆணுக்காவதுக்கு தான் கிடையாது. இத்தனை பேர்களும் பெண்களுக்கு தான் உண்டு. காரணம் என்ன? பெண்கள் என்ற பேரே ஒரு புனித பேர். அது பெண் என்ற இனம் ஒண்ணு இல்லைன்னா உலகம் என்ற ஒரு இதுவே இருக்காது. அப்படிப்பட்ட பெண் இது அன்போட இருக்கணும், அன்பை செலுத்தணும். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து அக்க ஓட்டங்களா இருந்தாலும் சரி, அன்பை செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு ஆபத்து வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற செல்வ பெண் அது. ஏன்னா பணம் இருக்கிறவங்களாம் செல்வம் இல்லை, அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உள்ளவங்க. அந்த அன்பு இருக்கிறது அந்த பெண்மைன்றது. ஏன்னா பெண்ணுக்கு இருக்கிற அன்பு ஆணுக்கு கிடையாது. ஏன்னா அதனுடைய பிறப்பே அன்புக்காகவே பிறந்தது, அது அதனுடைய வளர்ப்பே அன்புக்காகவே வளர்ந்தது. அது
அதனுடைய படைப்பு அன்புக்காகவே படைக்குது. அப்போ அந்த பெண்ணுன்றதே ஒரு புனித பொருள். அது அந்த புனித பொருள் புனிதமாகவே இருக்க வேண்டும். அதான் பெண். சரி, பெண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேங்க. அதே போல ஒரு ஆண் பட்டன் என்கின்றவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நல்ல உழைப்பாளியா இருக்கணும், தன்னை நம்பி வாழறவனா இருக்கணும், தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறவனாக இருக்கணும், அவங்களுடைய தெய்வல வாழறவனா இருக்கக்கூடாது. அவன் ஆண் மகன் சொல்றதுக்கு அர்த்தமற்று போயிடுவான். இவனுடைய உழைப்பில் அடுத்தவனை வாழ வைக்கணுமே தவிர அடுத்தவன் உழைப்பில் இவன் சாப்பிட்டான்னா அவன் ஆண் மகனே கிடையாது. ஆண் மகன் மாதிரி வேஷம் கட்டுறதுல கிடையாது, செயலில் இருக்கணும் ஆண் மகன். அவன் அப்படி வாழ தெரிஞ்சுக்கினா அவன் ருஸ்தும், அவன் தான் ஆண் மகன். சோரபன் ருஸ்தும்னு ஒரு கதை இருக்குது. அந்த சோரபன் ருஸ்தும்ல ஒரு பெரிய வீரன். அவனுடைய தொழில் என்னன்னா எல்லா நாடுகளும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது. அந்த மாதிரி ஜெயிச்சுக்கினே வரான் எல்லா நாட்டிலையும். கிரேக்க நாட்டில் ஒரு போர் நடக்குது. அந்த கிரேக்க நாட்டு போர்லையும் இந்த சோரபன் ருஸ்தும் கலந்துக்கிறான். கலந்துக்கும் போது எல்லா நாட்டிலையும் எல்லா பிரைஸும் கொடுத்து வாங்கியிருக்கிறான் அவன். ஆனால் இந்த கிரேக்க நாட்டில் என்ன பிரைஸ் வச்சுக்கிறான்னா அந்த நாட்டினுடைய இளவரசியை வச்சிருக்கிறான் பிரைஸா. இந்த போரில் யார் ஜெயிக்கிறானோ அந்த வீரனுக்கு என்னுடைய பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றான். அந்த கிரேக்க நாட்டிலையும் அவன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சிட்ட உடனே அந்த கிரேக்க நாட்டு மன்னன் இந்த சோரபன் ருஸ்துமனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறான். இட்டுக்குன்னு போயிடுறான். அவ்வளோ பெரிய வீரன் தானே, ஆனால் மாமனார் அரசன் தானே. இவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடல. அவன் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டான். இட்டுக்குன்னு போன உடனே 10 மாதம் பொறுத்து அந்த கிரேக்க நாட்டினுடைய இளவரசி முழுகாமல் இருக்கிறான். அப்போ தாய் வீட்டுக்கு வரணும். தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் இட்டுன்னு வந்து விட்டு சொல்கிற வார்த்தை ஒன்று, நல்லா சிந்திக்கணும். சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம், சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அவன் சொல்கிறான், ஆண்மகன் பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் பிறந்தா வராத அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா உலகம் ஃபுல்லா பெரிய வீரன் நான், எனக்கு பிறக்கிறது ஒரு ஆண் பிள்ளையா தான் பிறக்கணும். அது பெண் பிள்ளை பிறந்தா என்னுடைய பேருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான். விட்டுட்டான், போயிட்டான். ஆனா பிறந்தது ஆண் பிள்ளை. இவ தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான் அந்த இளவரசி, அப்பா என்னுடைய கணவர் வந்து ஆண் பிள்ளை பிறந்தா வான்னு சொன்னாரு, பெண் பிள்ளை பிறந்தா வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னாருன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டான். அப்பா பேரரசன். அவன் சொன்னா, அவ்வளோ திமிரு அவனுக்கு இருந்தா ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் நீ போகவானா, நீ இங்கேயே இருந்து வாடு அப்படின்னு தாய் வீட்டிலேயே நிறுத்திட்டான். பிறந்தது ஆண் பிள்ளை. தகப்பன் வீட்டுக்கு அனுப்பலை, இங்கேயே வளர்றான். வளரும்போது தகப்பனும் எப்படி சண்டை போடுவான், எவ்வளோ பேர் எங்கெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு இந்த தாய் சொல்லி கொடுக்குறான் இந்த பிள்ளைக்கு. இந்த புள்ள வளர்ந்த உடனே இவன் போய் சின்ன 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 நாடுகள்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்கிற நாட்டிலெல்லாம் போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான். யாரே இந்த புள்ள. கடைசியில் ஒரு கிரேக்க நாட்டிலேயே திருப்பி ஒரு சண்டை நடக்குது. அந்த நாட்டில் அந்த சோரபன் ருஸ்துமும் அந்த சண்டையில் கலந்துக்கிறான், இந்த பையனும் அந்த சண்டையில் கலந்துக்கிறான். ஒரு ஒரு குரூப்பாக சண்டை போட்டுனே வராங்க. எல்லா குரூப்லையும் அவன் சோரபன் ருஸ்தும் ஜெயிச்சு அவன் நிற்கிறான். இவன் எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சு இந்த பையன் நிற்கிறான். இப்போ மோத போத அப்பனும் பிள்ளையும். அப்பனுக்கு புள்ளன்னு தெரியாது, பிள்ளைக்கு அப்பன் தெரியாது. அப்பன் எப்படி அடிக்கிறான் இந்த பிள்ளைய, ஆனால் அடிக்கவே முடியல. கடைசியில் என்ன பண்ணிட்டான், என்ன இந்த சின்ன பையனை அடிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணா, அந்த ருஸ்தும் என்ன பண்ணா, சோரபன் ருஸ்தும்னு ஒரு ஈட்டியத்தை அடிக்கிறான் பேர் சொல்லி. அடிச்ச உடனே பையன் நின்றுறான். நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பையனுடைய மார்பில் பாஞ்சிடுது, பையன் விழுந்துடுறான். அப்போ வந்து கேட்குறான், அந்த 2 பேரும் சண்டை போடும்போது அந்த கிரேக்க நாட்டு நதிகள் என்னைக்குமே இல்லாத இறைச்சல் கொடுக்குதான், அது ஷேக்ஸ்பியர் வர்ணிக்கிறார். அப்போ இந்த பையன் விழுந்துடுறான். அவன் வந்து கேட்குறான் அந்த வீரன் சோரபன் ருஸ்தும், ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன், உலகத்தையே ஜெயிச்சவன், நீ சின்ன பையன், நீ என்னை ஜெயிக்க முடியுமாடா அப்படின்றான். அட போடா முட்டாளன்றான் பையன், ஊந்து போனோம். என்னடா அப்படின்றான், நீ அடிக்கலடா, என்ன உன்னால என்ன அடிக்கவும் முடியாது.
ஆனா எங்க அப்பா பேர் சொன்ன பத்தியா, அதுதான்டா என்ன அச்சுதன்றான். அப்போ இவ்வளவு பெரிய வீரமான புள்ள அவனுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். தெரியாம மாண்டான். அந்த வீரன்னா அப்படி இருக்கணும். அதனால ஒரு ஆண்மகன்னா அப்படி வீரத்தோட வாழணும். அவன் தான் ஆண்மகன். அடுத்தவன் உழைப்புல சாப்பிட்றவன் அவன் ஆண்மகனுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் உழைப்புல அடுத்தவனை வாழ வைக்கணும். அவன் தான் உண்மையான ஆண்மகன். அதான் என்னுடைய விருப்பம். சொல்லு சாமி. நன்றி சாமி. ரொம்ப அழகா வந்து ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. உறங்கும் போது கனவு வருகிறது சாமி. ஆமா, இன்ன கனவு கண்டா இன்ன பலன் அப்படின்லாம் வர சொல்றாங்க. அது உண்மைதானா? ஏமா கனவு வந்து ஏன் வருகிறது? உறங்கும் போது மனம் என்னவாகிறது சார்? உறங்கும் போது மனம் இயக்கத்தில் இருக்குது. புலன்கள் உறங்கிடுது. அப்போ புலன்கள் உறங்கிறதால வெளி தோற்றங்கள் வெளி விஷயங்கள் அதுக்கு தெரியறதில்லை. அப்போ மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்குது. மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கும் போது மூளையினுடைய பலவீனங்கள் எப்படி இருக்குதோ அந்த நரம்பனுடைய பலவீனங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு கனவுகள் காட்சிகள் தெரியுது. மகானுக்கும் கனவுகள் வரும், அஞ்ஞானிக்கும் கனவுகள் வரும். மகானுக்கு வர கனவுகள்லாம் வெளிச்சத்தில் இருக்கும், அஞ்ஞானிக்கு வர கனவுகள்லாம் இருட்டில் இருக்கும். வெளிச்சத்தில் வர கனவுக்கு நிஷ்டைன்னு பேர் அதுக்கு. ஆனால் இருட்டில் வர்றதுக்கெல்லாம் கனவுன்னு பேர். அந்த கனவுகள் வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 கனவு வரும். ஒரு நாளைக்கு படுக்கும்போதெல்லாம் 1000 கனவு வரும். ஒருத்தனுக்கு கனவே வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையினுடைய நரம்பே காரணம் சாமி.